வெல்கம் டு மைசூர். சூப்பரா சோலோ ஜர்னி பண்ணிட்டியா? ஜாலியா இருந்ததா? அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், இருக்கும் வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். வெல்கம் டு மைசூர். அம்மா மை அம்மா சக்ஸஸ்ஃபுல்லாக சோலோ ஜர்னி பண்ணிட்டாங்க. ஏன்னா வீடியோ தான் எடுக்க முடியல. ஓகே அம்மா அவங்க ஆசை நிறைவேறிச்சா? ஜாலியாக இருந்ததா? டாடா சும்மில் வரும் ஃப்ளைட்டில் போகிற எஃபெக்ட் இருந்ததா? சாப்பிட்றதுக்கெலாம் கொடுத்தாங்களா? எல்லாம் என்னெல்லாம் கொடுத்தாங்க? என்ன எடுத்துன்னு வந்தியா? எனக்கு காஃபி, பிஸ்கெட்டு, கேக்கு, இட்லி, சாம்பார், சட்னி, வடை. சக்ஸஸ்ஃபுல்லாக சோலோ ஜர்னி பண்ணிட்டியா? வந்தே பாரத் ட்ரெயினில். மைலேஜ்லாம் வந்தானே இதெல்லாம் அனுப்பிச்சுடுவோம். ஆமாம், மைலேஜ் அச்சுலாம். ஆமாம், படத்தை பார்க்கக்கூடாது இனிமேல், பட்டு என்ஜாய் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து ஃப்ளைட்டு. படுக்க முடியாது. அது 6 மணி நேரம் ஓடிடும் கேம் விளையாடி. ஃபுல்லா தனி சீட் கம்ஃபர்டபுளாக இருந்தா உட்காந்து இதுக்குமா இருந்தா காலை வச்சுருக்காங்க. ஜாலியாக இருந்ததா? ஹாப்பியா? நீங்கள்லாம் இல்லைன்னு தான் போகிறேன். அப்படியா? ஆமாம் ஆமாம், மொத்தமாக போட பெரிய பட்ஜெட் ஆகிடும். நம்ம தனித்தனியாக ஒரு வாட்டியாக போடலாம். உலகத்தில் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படாத ஒரே ஜீவன் அம்மா தான். நம்ம கஷ்டப்படும் போது அழும்போதும் கூடவே இருந்து ஆறுதல் சொல்வதும் அம்மா தான். ஹாப்பியா? குமுதா ஹாப்பியா? வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம். உறவு என்று 1000 பேர் இருந்தாலும் நம் கண்கலங்கி நிற்கும் வேளையில் நம்மை அள்ளி அணைத்து அவளின் மொத்த அன்பையும் கொட்டி தீர்க்கும் ஓர் அட்சய பாத்திரம் அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு என்ன தனியாக கவிதை வேண்டாம், அன்பாக பழகிப்பார், அம்மாவே கவிதை தான். நம்ம வந்து அப்படியே சுழற்சி எடுப்போம்ல. C1 பிளாட்ஃபார்ம் நம்பர் 1.
ட்ரெயினில் கொடுத்ததை கூட அம்மா வந்து இட்லி வரைக்கும் தான் சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பொண்ணுக்கும் பேரனுக்காகவும். இந்த பெட்டி தான் சென்னையிலேருந்து வந்தது. ஒரு சில ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பிரியாணி அரிசி வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான் நாங்கள் செய்வோம். இது வந்து பொருட்கள் இல்லை, இது அம்மாவோட பாசம். ஏமா இந்த மீல் மேக்கர் தான் நிறைய இருக்கு, ஏமா இதை வேற போடமா போடுறேன். அம்மாவோட மருந்து சாமி கேட்கறதுக்கு அம்மாவோட டேப்லெட்ஸ் இந்த பெட்டுக்கு வந்து தச்சு போடுறது, சாமை சூசாங்க ஸ்நாக்ஸு, கருப்புக்காரங்க சுண்டல், 5 கிலோ பிரியாணி. இந்த அரிசி தான் பிரியாணி சாமி சூப்பராக. விரும்பினாலும் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பதில்லை. வெறுப்பதால் கல்லறையை நம்ம விட்டு விட போவதும் இல்லை. இருக்கும் வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இதோட இந்த vlog எண்ட் ஆகுது. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸுன்றது அம்மா வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க இல்லையே. பாய்.